புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். டிட்வா புயலின் தற்போதைய நிலை குறித்து விவரிக்க வரைகலையுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். புயலை பொறுத்த வரைக்கும் முதல்ல இலங்கையை சென்று தாக்கியது. இலங்கை பக்கத்தில் தான் இந்த புயலானது உருவாச்சு. முதல்ல இலங்கையை சென்று தாக்கி பிறகு தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமாக புயல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கடலில் உருவாகும், டைரெக்டாக அப்படியே நம்ம தமிழ்நாடு பக்கம் வரும். அப்போ வீரியம் அதிகமாக இருக்கும், சேதம் அதிகமாக இருக்கும். காரணம், காற்றின் வேகமாக அதிகமாக இருக்கும். அதே போல் அதனுடைய மேகங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய திறன் அதிகமாக இருக்கும். ஆனால் இது எதுவுமே இந்த புயலுக்கு இல்லை. காரணம் என்ன? அது டைரெக்டாக வரல. அது இலங்கை போயிட்டு பிறகு நம்ம தமிழ்நாட்டுக்கு வருது. இலங்கை போனவுடனே அங்கே முழு வீரியத்தோடு தன்னுடைய தாக்குதலை ஆரம்பித்தது. இலங்கையில் 100 பேருக்கு மேலே உயிரிழந்துட்டாங்க, 100 பேருக்கு மேலே காணவில்லை. அங்கு முழுமையாக சேதத்தை செய்த பிறகு அது மீண்டும் புத்துயிர் பெற துடிக்கிறது, மீண்டும் சக்தி பெற்று வந்து தாக்க துடிக்கிறது. சக்தியை போதுமான அளவு பெற முடியவில்லை. ஒரு புயலுக்கு எரிபொருள் என்ன, அதனுடைய சக்தி எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சாப்பாடு தான் எரிபொருள், சாப்பாடு தண்ணீர். அதே மாதிரி வண்டிக்கு பெட்ரோல் டீசல் இந்த மாதிரிலாம் போட்டால் தான் அதுக்கு எரிபொருள். புயலுக்கு எரிபொருள் தண்ணீர் மட்டும்தான். அதனால தான் கடல் மேலே உருவாகுது. கடலுடைய தண்ணீர் தான் அதற்கு எரிபொருள். அதை கொண்டு மேகங்களை உற்பத்தி செய்து கொண்டு அனுப்பி கொண்டே இருக்கும். அந்த மேகங்கள் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுது புவி ஈர்ப்பு விசை காரணமாக ஈர்க்கப்பட்டு அந்த மேகம் மழையாக கொட்டுகிறது. மழை தண்ணீர் தான் அங்கே போய் இங்கே வருது. ஸோ இந்த ப்ராசஸில் இந்த பர்டிகுலர் புயலுக்கு என்ன அப்படின்னா, வீரியம் அதிகரிக்க அது இதுவரை எந்த ஒரு பெரிய வாய்ப்பும் அதற்கு அமையவில்லை. மெல்ல மெல்ல நகர்கிறது, நின்று ஆடுகிறது. மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் தான் நகர்ந்துருக்கு. இப்போ சற்றே உயர்ந்து 1 மணி நேரத்துக்கு 7 கிலோமீட்டர் தான் வருது. இதனால தான் வந்து கொண்டே இருக்கிறது. தாக்குதலும் முழுமையாக இல்லை, வந்து செல்வதும் முழுமையாக இல்லை, அப்படியே கடல் மீது இருக்கிறது. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் சில இடங்களில் மழை விட்டு விட்டு வருது, அப்படி இருக்கும் பொழுது இன்னும் நாங்கள் எவ்வளவு நேரம் இந்த புயல் முழுமையாக வலுவிழக்கும் அல்லது கரையை கடக்கும் என்ற தகவல் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1, புயல் என்று இருந்தால்தான் கரையை கடக்குமா என்ற கேள்வி எழுகிறது. இது நம்ம தமிழ்நாடு, குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் வரும்போது புயலாக தான் வந்தது. போதுமான சேதத்தை அது நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா பகுதிகளில் செய்துவிட்டது. விவசாயிகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நெற்பயிரெலாம் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. அங்கே மழை கொட்டி தீர்த்து விட்டது. இன்னும் ஆங்காங்கே லேசாக மழை விட்டு விட்டு வருது. இது டெல்டா மாவட்டங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது அந்த புயல் சின்னமானது புதுச்சேரி பக்கத்தில் மையம் கொண்டிருப்பது நமக்கு தெரிகிறது. இங்கே பார்த்தீங்களா, சற்றே நாம் ஜூம் செய்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும், இந்த புதுச்சேரி பக்கத்தில் புயல் இருப்பது மிக தெளிவாக தெரியும். அடுத்து அதனுடைய நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க வேண்டியிருக்கும். இப்போது இங்கே அந்த சர்க்குலேஷன் உங்களுக்கு தெரியும். அது நகர்ந்து எப்பொழுது சென்னை அருகே வரவிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கும். சரி, ரைட். இது எப்போ அந்த டைரெக்ஷனில் போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க நாம் சற்றே இந்த வரைபடை படத்தை சற்றே நாம் ஓட்டி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மதியம் 1 மணி நிலவரப்படி அது லேசாக தான் நகர்ந்து வருகிறது. அது நகரும்போது அந்த மேகக்கூட்டங்களை லேசாக அப்படி தூவி செல்கிறது. இதன் காரணமாகத்தான் நாகப்பட்டினத்திலிருந்து சென்னை வரை நாளை காலை வரை நாம் மழையை எதிர்பார்க்கலாம் என்று தெரிகிறது. இன்னும் துல்லியமாக சொல்லணும்னா, இன்று இரவு வரை விட்டு விட்டு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேகங்கள் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆவதற்கு நாளை காலை வரை டைம் ஆகலாம் என்று தெரிகிறது. இப்போது இந்த சிஸ்டமை நான் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுற பாருங்கள். இது திங்கட்கிழமை காலை 7 மணி நிலவரப்படி இந்த பர்டிகுலர் ரீஜியனில் உங்களுக்கு தெரிகிறதா? இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம ஸ்ட்ரெச். நாகப்பட்டினத்திலிருந்து சென்னை வரைக்கும் ஏரியா கிளியர் ஆகிடுச்சு பாருங்கள். கிரே கலர் அப்படின்னா மழை இருக்காது, வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லி பொருள். ப்ளூ கலர்னால் லேசாக தூறல் சாரல், இதுதான் பொருள் இந்த மேப்பில். க்ரீன் கலர்னால் அதுக்கு அடுத்த கட்ட மழை, எல்லோ கலர்னால் இன்னும் அதிகமாக மழை, வயலட் அந்த பிங்க் கலர் இருந்தால் மிக அதிக மழை என்று சொல்லலாம். நாளை காலை நிலவரப்படி ஏரியா கம்ப்ளீட்டாக எப்படி கிளியர் ஆகிடுச்சு நமக்கு தெரிகிறதா? நாகப்பட்டினம் முதல் சென்னை வரை. ஆக இன்று இரவு வரை விட்டு விட்டு மழை இருக்கும். ஏற்கனவே நீங்கள் எப்படி நேற்று இரவு பார்த்தீங்களோ அதே போல் இன்று இரவு வரை
இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்திலேருந்து இந்த இரவு வரை விட்டு விட்டு மழை இருக்கும். லேசாக சில நேரங்களில் வெயிலும் அடிக்கலாம். நாளை காலை வானம் தெளிவாகும் என்றே காட்டுகிறது. இது நாகப்பட்டினம், கடலூர், புதுச்சேரி, சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதை சார்ந்த மாவட்டங்களுக்கும் பொருந்தும். ராமநாதபுரம் உள்பட புயலானது சென்னை அருகே நகர்ந்து செல்கிறது. இப்போ எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, வானிலை ஆய்வு மையத்துக்கிட்டேருந்து எப்பொழுது அறிவிப்பு வரும், அதாவது இந்த புயலானது பாண்டிச்சேரியை தாண்டிச்சுன்னா வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிடும், அதற்கு பிறகு ஒன்றும் பெரிய த்ரெட் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, அது தற்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நிலவரப்படி புதுச்சேரிக்கு அருகே இருப்பது நமக்கு தெரிகிறது. புதுச்சேரியை தாண்டும் பொழுது எப்பொழுது வலுவிழக்கும் என்றும் நாம் பார்க்க வேண்டியிருக்கும். காற்று வீசிக்கொண்டே தாங்க இருக்கும். ஒரு 70லிருந்து 80 கிலோமீட்டர் வரை பர் ஹவருக்கு காற்று வீசும். புயலுக்கு அடிப்படை தகுதி, புயல் என்றாலே 100 கிலோமீட்டருக்கு மேலே வீசணும், அதற்கு பெயர் தான் புயல். அதுக்கு கீழே இருந்ததுன்னா மண்டலம்னு சொல்லுவாங்க, இன்னும் கீழே இருந்ததுன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வலுவிழந்தது என்ற அறிவிப்பு எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, கனமழைக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இப்போது வரை வானிலை ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்க, நேற்று இரவு எப்படி மழை வந்ததோ அந்த மாதிரி இன்று முழுவதுமாக இன்று இரவு உள்பட விட்டு விட்டு மழை வந்து கொண்டிருக்கும். கனமழை என்பது இந்த புயல் சின்னமானது மேகத்தை உற்பத்தி அனுப்பினால் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது அந்த சக்தியை பெறுமா என்றும் நாம் அதை சற்றே உற்று பார்க்க வேண்டியிருக்கும். ஆக இன்னும் சில மணி நேரங்களில் ஒரு தெளிவான அறிவிப்பை வானிலை ஆய்வு மையத்திலிருந்து எதிர்பார்த்து வானிலை ஆர்வலர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில்.